பசங்க வந்து கேர்ள்ஸை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன் உமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல? கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்றது ஜெண்டரை எப்படி பிரிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட உறுப்பு வச்சு தான் பிரிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மென்சுரேஷனல் சைக்கிள் அப்படிங்கிறது வரும். இந்த டைம்ல வந்து அவங்களோட மூடு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 3 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து இந்த டைம் ஒரு 10 days வந்து when they are expecting for menses, அப்போ அவங்க வந்து ஹை லெவல் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. சில பொண்ணுங்க ஹைப்பர் ஆக்டிவா எல்லாமே இழுத்து போட்டு செய்வாங்க. அதாவது இது வரைக்கும் அவங்க ஜென்ரலாவே அப்படிப்பட்ட நேச்சரா இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து இழுத்து போட்டு செய்யறது, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் போய் பேசுறது, எல்லா இடத்துலயும் போய் இன்வால்வ் ஆவாங்க, எல்லா இடத்துலயும் வந்து கலந்துப்பாங்க. ஆனா அந்த ஃபேஸ் வந்துருச்சு, இப்போ மென்சஸ் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும், இரிட்டேட் ஆவாங்க, தேவையில்லாமல் கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் கத்துவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு 10 days வந்து நார்மலாக நியூட்ரலாக அவங்களோட கேரக்டரில் இருப்பாங்க, அவங்களோட ஓன் செல்ஃப் கேரக்டரில் இருப்பாங்க. பேசிக்காக ஒரு பொண்ணை வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இது எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஆமா, ஏன்னா எந்த இடத்துல அவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னும் போது ஒரு சில நேரம் வந்து என்ன பசங்களும் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சண்டை வருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற கப்பல் பாத்தீங்கன்னா இப்போ உனக்கு பீரியட்ஸா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க மூவிஸ்ல எல்லாம் கூட அதுல எல்லாம் பாத்துருக்கலாம். கேட்கும் போது ஆமா அப்படின்னா சரி ஓகே அது வந்து காமெடியா போகும். பட் ஜென்ரலி இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு விமனுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இமோஷனலி இன்வெஸ்டடாக தான் இருப்பாங்க விமன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகணும். அவங்க வந்து யோசிப்பாங்க. இந்த எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உமன்ஸுமே வந்து எடுத்ததுமே ஒருத்தரோட போய் அப்ரோச் பண்ணி ஒரு மிங்கிள் ஆக மாட்டாங்க. வெளியே பார்க்க மேபி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த பையன் கரெக்டாக அந்த செக்லிஸ்ட்ல வந்து டிக் ஆவாங்களா? ஆமா இருக்கும் கண்டிப்பா. இந்த செக்லிஸ்ட்ல வந்து இவர் ஃபிட் ஆவாரா, ஃபிட் ஆக மாட்டாரா, இதனால நம்மளுக்கு பின்னாடி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்லாம் இருக்கும். அந்த செக்லிஸ்டுக்குள்ள நீங்க கரெக்டா உள்ள போகிறது, எப்ப வேணாலும் வெளியே போகிறதுக்கு தயாரா இருக்கலாம்.